அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் மண்டலம் 28 முதல் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் வெங்கட்ராம் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியல் சுகன்யா தேவி சக்திவேல் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர்கள். கருணையே வடிவமான கடவுளே, ரோட்டரி இயக்க நிறுவனரின் அகத்தூண்டுதலுக்கு நன்றி. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும், ரொட்டேரியனாக சேவைகளை செய்யவும், சாதி, மதம், இனம் என அனைத்தையும் கடந்து தொண்டினை புரிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தாங்கள் எங்களுடன் உடனாகவும், உயிராகவும், வேறாகவும், நட்பாகவும் இருந்து வழிநடத்தி எங்களை காத்தருளுமாறு மனம், மொழி, மெய்களால் அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி. நன்றி சார். வீடியோ ஆன் பண்ணீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இன்றைய காலச்சக்கர நிகழ்ச்சியில் அனைத்து இணைந்து வழங்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 28 உதவி ஆளுநர் வெங்கட்ராமன் அவர்களை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறோம் என சங்க செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து தெரப்பி நிகழ்வை சிறப்பிக்க இருக்கும் ஷர்ட் பார்மர் ஐயா அவர்களையும் வருக வர என அன்போடு வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்றைய கால வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் 1051ஆம் நாள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்கள் பாண்டிச்சேரி பிரின்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறது. நன்றி. நன்றி சார். சிறப்பு சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் அற்புதமான ஒரு வரவேற்புரை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தெளிவு குருவின் சிறுமே தெளிவு குருவின் திருவாசக்கல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்னத்தை மீண்டும் சிறையில் சின்மை முத்திரை உயிர்த்து
ஆதிமுத்திரை முன்னெடுப்பு. வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், மாசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், மாசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுடன். தன்னை சூழ்ந்ததை வெற்றியுடன். வணக்கம் ஐயா, வெற்றியுடன். தன்னை சூழ்ந்ததை வெற்றியுடன். ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. காலம் நேரம் வேண்டும். கால்கள் நல்லா ஏற்படுத்திக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கிட்டுங்க. down, up, down, up, down, up, down, up. அப்படியே கால் பாதத்தை வட்டமா சுற்றுங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சுற்றுங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ரைட் லெக் மடக்கிட்டுங்க. 1 லெஃப்ட் லெக் இடது ரைட் லெக் 3 லெஃப்ட் லெக் 4 போய் நல்லா மூச்சு விடுங்க. கொடுக்கிறோம். நிலையில் முதல் ஆசனம் பாடாசனம். கைகள் கைகள் கொடுத்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயம் பக்கமா வச்சு நல்லா மேல எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் எதுமா கையில கொடுக்கோங்க. நன்றாக நல்லா சொல்லுங்க. பரிசா திரிகோணாசனம். கால் அகலம் வச்சுக்கணும். கைகளை நேராகிட்டுங்க. ரைட் லெக்க நம்ம பொசிஷன் மடக்கிடணும். அப்படியே பின்னாடி திரும்பிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் லெக்ல முட்டி டச் ஆயிருக்கணும். பின்னாடி திரும்பி அப்படி மடக்கணும்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போகுது. நேரம் வந்துட்டு நல்லா முடிச்சுடுங்க. ஆழத்தை முடிச்சுடுங்க. அப்படியே பின்னாடி கவனிங்க. இப்போ லெஃப்ட் லெக் நல்லா பண்ண கைகள் நேரம் நீட்டிக்கோங்க. லெஃப்ட் லெக் எல் பொசிஷன் பண்ணிடுறோம். அப்படியே பின்னாடி திரும்பிக்கிறோம். லெஃப்ட் லெக் முடியல ரைட் ஹேண்ட் முட்டி கல்கியல் கன்சாயணும் அப்படியே வாங்கி கொடுத்துச்சு. லெஃப்ட் லெக் எந்த அளவுக்கு நல்லா மடக்கி செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு நல்லா பலம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. Stay down. அமர்ந்த அர்த்தமச்சேந்திரம் லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொடுக்கணும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் நல்லா பிடிச்சிடணும். நல்லா பின்னாடி ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக முடிச்சுக்கோங்க. நல்லா ஆரம்பிச்சுக்கிறோம். நேரம் நீடிக்கிறோம். ரைட் லெக் மடக்கி இருக்கோம். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. இந்த காலை முட்டி நேரம் மேல பார்த்த மாதிரி இருக்கணும். ஜஸ்டோட சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து பிடிச்சிருங்க. இப்ப ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் முன்னாடி கொண்டு வச்சுக்கிறோம். ரைட் லெக் பிடிச்சிடும் முட்டியை. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா முடிச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சு விடுங்க. இந்த பயிற்சி இந்த அர்த்தமச்சேந்திராசனம் ஸ்பர்ஷ திரிகோணாசனம் செஞ்சோம். திருந்த நிலையில இது முக்கியமான பயிற்சி. எப்ப நாம் ஆசனம் செஞ்சோம்னாலும் முதலுக்கு திரும்புற மாதிரி ஒரு ஆசனம் அவசியம் நாம் செய்யணும். முதலுக்கு நல்லா வலிமையடையும். முதலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்புகள் செய்யும். ஜீரண உறுப்புகள் பலப்படும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஓடைச்சதைன்னு சொல்லக்கூடிய அந்த வெயிட் எல்லாம் வந்து நல்லா குறையும். நல்லா எப்பொழுதுமே புத்துணர்வா இருக்கும்.
நல்லா சுறுசுறுப்பாங்க. நல்லா ஆரோக்கியமா அப்படியே மீட்டிங் கொடுத்துருவாங்க. ரைட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் நீட்டம் டைகராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா முடிச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சு கொடுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் நீ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் அப்படியே முக்கிய படுத்துங்க. நல்லா சுமத்துறை வச்சு முடிச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சு கொடுங்க. முயல் ஆசனம் கையை நீட்டி தலையை நல்லா வெட்டி போட்டு தலையை டச் பண்ணுங்க. இடுப்பு காலை உட்கார்ந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே முடிச்சுட்டு மேல முடிச்சுட்டீங்க. மீண்டும் நல்லா முடிச்சுடுங்க. அப்படியே அடுத்த ஒட்டராசனம் பின்னாடி நிற்கிறோம். இடுப்பு மேல தூக்கிறோம். இடுப்பு நீங்க எந்த அளவுக்கு மேல தூக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்படியே பின்னாடி வச்சு இடுப்பு தூக்கிடுங்க. தலையை பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நல்லா முடிச்சுடுங்க. இந்த ஒட்டராசனம் செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, கழுத்தை நல்லா ஃப்ரீயா விடணும். நல்லா பின்னாடி பாருங்க. இடுப்பு மேல தூக்கும்போது தலையை சில பேர் மேல தூக்குவாங்க, டைட் பண்ணிக்குவாங்க கழுத்தை. அந்த மாதிரி செய்யறது வந்து தவறு. கழுத்துல நரம்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கழுத்தை நல்லா ஃப்ரீயா வச்சு செய்யும். சரிங்களா? இன்னொரு முறை நல்லா புரிஞ்சு செய்யலாமா? பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா இடுப்பு மேல தூக்கி தலைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு மிக சிறப்பு. அற்புதமா செய்யுங்க.
பின்னாடி கை கட்டுங்க, மகா முத்ரா. மூச்சுலங்க, மெதுவா மூச்சு விட்டே போய் நெற்றி போட்டு டச் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விட்டே மெதுவா மேல வாங்க. சின்ன ஒற்றை நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மீண்டும் ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து அப்படியே முருங்கைக்கு டச் பண்ணி நானும் மூச்சு விட்டுறோம். மூச்சு நல்லா இருக்கு. மூச்சு விட்டே கிடக்கும். முதல் எல்லாம் மேலே down, up, down, up, down. Very good. நீக்கோங்க. நல்லா இங்க வச்சுக்கோங்க. நன்றாக வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து வச்சுக்கோங்க. அடுத்து உத்தான பாதாசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா வச்சுக்கோங்க. கைகளை தரையில படுத்துற வச்சுக்கோம். ஒரடி ஊத்தி காமிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 40. நல்லா ஆரம்பிச்சுங்க. படகாசனம். காலம் ஞாபகம் தலையும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. செய்யும் போது உடம்ப நல்லா டைட்டா வச்சுக்கணுமா? கவனிங்க. ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வரலைன்னு ஃபீல் பண்ணாங்க. கவனிங்க. நான் செய்யறது ஓடி கவனிங்க. நல்லா கவனிச்சுங்க. தலையும் காலும் நல்லா ஒத்துக்கா மேடம். வயிற்று பகுதி நல்லா, இடுப்பு பகுதி, இழப்புல வந்து நல்லா டைட் பண்ணும். ரொம்ப டைட் பண்ணாதான் இடுப்பு பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். வயிற்று பகுதியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு ஒரு 5 செகண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா டைட்டா பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு 2 கவுண்டிங் அதிகப்படுத்திட்டே இருக்கணும். நல்லா வச்சுக்கோங்க. செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி.
எல்லாரும் செய்யுங்க. ஒரு பயிற்சி நல்லா செய்யணும். ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் சரியா செய்யணும். அப்படி பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அப்படியே சர்வாகாசம். இப்ப நல்லா மேல தூக்கி பிடிச்சிட்டோம். கவனம் எல்லாம் கால் கட்டு வருது. ஒரு 60 செகண்ட் இருக்கு. நல்லா கிளீன் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா பிடிச்சி நல்லா முடிச்சுக்கணும். நல்லா முடிச்சுக்கோங்க. மீண்டும் முடிச்சுக்கோங்க. 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 மச்சாசனம் உச்சநிலை நல்லா இருக்கு. பழனி என்னால பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 ये बिना के सुधारे मेरा तरीके मतलब निर्वाहम 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 राइट साइड क्लिक करना और ये स्ट्रेट करना एंटर आप निर्वाहम लेफ्ट साइड क्लिक करना और स्ट्रेट करना और ये और चेयर के लिए
சின்னமுத்திரை வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சுக்குங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. ரெண்டு மூக்கையும் நல்லா மூச்சு போகுதான்னு கவனிங்க. நல்லா மூச்சு உள்ள போச்சுன்னா நீங்க கபாலபதி கஸ்திரிகா பயிற்சி செஞ்சுட்டு நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும். மூச்சு நல்லா போச்சுன்னா அப்படியே நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும். நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து ஒரு 5 நிமிடம் நீங்க செய்யணும். நல்லா ஆழ்ந்து மூச்செடுத்து நல்லா மெதுவா நிறுத்தி மெதுவாக விடணும். மீண்டும் நல்லா மூச்செடுத்து நிறுத்தி மெதுவாக விடணும். கவனமா அமைதியா செஞ்சீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுக்கு முழுமையான ஆற்றல் கிடைக்கும். 7 சக்கரங்களுக்கு நல்லா முழுமையான ஆற்றல் கிடைக்கும் போது எல்லா உறுப்புகளுக்கும் ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். நல்லா நம்முடைய மூளை நன்றாக வேலை செய்யும். நம்முடைய உடலும் நல்லா ஒத்துழைக்கும். மனம் சீராகும். மனம் சீரானால் அறிவு வேலை செய்யும். அறிவு நிலையில் ஒவ்வொரு நாளும் நாம் முடிவெடுத்து ஒவ்வொரு காரியங்களை செயல்படுவதன் மூலமாக நாம் அனைத்து செயல்களையும் நாம் வெற்றி அடையும் சிறப்பாக செய்வோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிறப்பாக அந்த கலர் தெரப்பியை சிறப்பித்து வரும் அர்ஷத் பார்மர் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அதனுடைய வகுப்புகளை எடுக்க இருக்கிறார்கள். நேரடி நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைப்பளு இருந்த காரணத்தினால் அந்த நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை. கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களுடைய எண்ணங்கள் இங்கேதான் இருந்தது என்றை பகிர்ந்துள்ளார்கள். ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஈடுபாடு, மன ஆழ்ந்த சிந்தனைகள் உள்ள விஷயங்கள் நடக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடக்க உள்ளெல்லாம் என்னோட நினைவுகள் எல்லாம் இங்கதான் சார் இருந்தது அப்படிங்கிற ஒரு பதிவை நம்மகிட்ட வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அர்ஷத் பார்மர் ஐயா வந்து நேரடியாக வகுப்பு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலையும் இருக்கிறாங்க. பங்கு பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அந்த நிகழ்வு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ கண்டிப்பாக விரைவில் அனைவருக்கும் அந்த வகுப்புகள் கிடைக்கக்கூடிய நிகழ்வையும் நாம் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு கூட ஒரு நிமிஷம். சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு இதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி உத்திரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? ஆமா, 5:30 அது. ஆனா காமிச்சதுல காலை தட்டத்துல நிறைய பேர் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கேன் சார். ஆமா,
அதனால இன்னைக்கு அஞ்சரைங்கிறதுனால நம்ம அக்னிஹோத்திரம் ஐயா வந்து செய்துட்டாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அந்த இதையும் அவங்க வந்து வீடியோல காமிச்சாங்க. அந்த டைம்ல இருந்தவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நன்றி. அதோடைய இப்ப புதிய அன்பர்கள் இருக்கீங்க. அதனுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத பத்தி ஐயா வந்து கடைசியா தெரிவிப்பாங்க. நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அந்த கலர் நம்பர் தெரபி நிகழ்வை சிறப்பாக அளிக்க இருக்கும் அர்ஷத் பார்மர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கலர் தெரப்பி வந்து நிறைய நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. சில புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறதுனால திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னதை திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு கலர் தெரப்பியில வந்து பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோம்ல, வுட், ஃபயர், அர்த், மெட்டல், வாட்டர், இங்கிலீஷ்ல சொல்றோம். நம்ம ஹிந்தில ஆகாஷ், வாயு, அக்னி, ஜல், பிருத்வி. ஸோ அந்த 5 பஞ்சபூதத்துல அந்த 5 கலர் வரும். இந்த 5 கலரை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை, ஆயுர்வேதத்துல வந்து 10 கலர் வரும். நம்ம இந்த விப்ஜிஆர்னு சொல்றோம்ல, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ரெட், எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், கிரே. ஸோ இது ஆயுர்வேதத்துல அது ஒரு தனி இது, சைனீஸ் இதுல அது ஒரு தனி இது, சுஜோக்ல அது ஒரு தனி இது. ஸோ நிறைய இது இருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து இன்னைக்கு கலர் தெரப்பியை பத்தி ரொம்ப சிம்பிளான இதை வந்து பார்க்கலாம். அதாவது சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில பேர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது மனசு நிம்மதியாவே இல்லை, ஏதோ மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த கட்டை விரல் இருக்குல்ல, கட்டை விரல்ல இந்த நெகத்துக்கு கீழே வந்து பச்சை கலர் கொடுக்கலாம். கட்டை விரல் கீழே இந்த இடத்துல கிரீன் கலர், அந்த காலை சக்கரம் குரூப்ல போட்டிருக்கேன், அந்த போட்டோ எல்லாம் போட்டிருக்கேன், அதை பாத்துங்க. அதே மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதாவது சில வேலைகள் நம்ம பார்க்கணும், அது ஒரே டென்ஷனா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்படின்னா இந்த 2 மிடில் ஃபிங்கர்லயும் இந்த மிடில் ஜாயிண்ட்ல நம்ம வந்து எல்லோ கலர் இந்த ரிங் மாதிரி அப்படி ரவுண்டா, மிடில் ஃபிங்கர்ல நடு விரல்ல நடுவுல இந்த ஜாயிண்ட்ல வந்து ரவுண்டா வந்து 2 கையிலையும் இந்த எல்லோ கலர். அதனால வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் அது வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதே மாதிரி உடம்புல வந்து வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில பேர் வந்து உடம்பு இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப டல்லா இருக்கு, வீக்னஸா தெரியுது. அப்படின்னாக்க இந்த பிளாக் கலரை வந்து இந்த ரிஸ்ட்ல வந்து சென்டர்ல, அதே மாதிரி இங்கேயும் சென்டர், 2 கையிலையும் இந்த ரிஸ்ட்ல சென்டர்ல வந்து பிளாக் கலர் போட்டோம்னா அந்த வீக்னஸ் வந்து கம்மியாயிரும். அடுத்தது வந்து வாய்ஸ் இந்த இயர், அதாவது காதுல வந்து சில பேருக்கு ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருக்கும், தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் வருது, அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த 2 சுண்டு விரல்ல நடு ஜாயிண்ட்ல வந்து லைட் ப்ளூ கலர், இந்த லைட் ப்ளூ இந்த கலர்ல வந்து இந்த சென்டர் சுண்டு விரல், 2 சுண்டு விரல்லையும் சென்டர்ல வந்து நம்ம லைட் ப்ளூ கலர் போட்டோம்னா இந்த காதுல வர்ற சத்தம் வந்து கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அதே மாதிரி அன்ஈஸியா இருக்கு அப்படின்னாக்கா இந்த சுண்டு விரல்ல 3 ஜாயிண்ட்லயும் பிளாக் கலர், இந்த 3 ஜாயிண்ட்லயும் இந்த சென்டர்ல வந்து பிளாக் கலர். அன்ஈஸினஸ் இருந்தா சரியா போயிடும். அதே மாதிரி இந்த வீக் யூரின் கண்ட்ரோல், இந்த அதாவது முதியோர்களுக்கு வந்து யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, வந்த உடனே போய் தான் ஆகணும். ஸோ அந்த கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இந்த சின்ன குழந்தைங்க வந்து பெட் வெயிட்டிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த 2 விரலுக்கும் இந்த நடுவுல இந்த இடத்துல வந்து எல்லோ கலரை இந்த இடத்துல இப்படி ரவுண்டா
போட்டோம்னா அந்த யூரின் கண்ட்ரோல் வந்து சரியாயிரும். இது வந்து நம்ம அதாவது அண்டர் கார்மெண்ட் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோ கலர் எப்பவுமே இருக்கிறதுனால அந்த யூரின் கண்ட்ரோல் வந்து நல்லா வந்துடும். அதை கூட நம்ம ஒரு இதா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வார்ம்ஸ், அதாவது நம்ம உடம்புல வந்து அந்த வார்ம்ஸ் இருக்குன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பூச்சி கடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வார்ம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும்னா இந்த ரெண்டு விரல், இது இந்த 2 விரல் 4லயும் இந்த மேல் ஜாயிண்ட்ல வந்து பிளாக் கலர் வந்து 2 சென்டர்ல, உள்ள சென்டர்ல அதே மாதிரி வெளியே சென்டர்ல 2 சுண்டு விரல்லையும் இந்த ரிங் ஃபிங்கர்லயும் போட்டோம்னா டீவார்மிங், இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த வார்ம்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி வெளியே நம்ம ஹோட்டல் கிட்டல சாப்பிட போறோம்னா அந்த கலரை போட்டுட்டு போனோம்னு வச்சுங்க, அந்த ஃபுட்ல இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்தாலும் நமக்கு எஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம், இம்யூனிட்டி வந்து அதாவது நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு தன்மை வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இந்த ரிஸ்ட்ல பின் சைட்ல வந்து சுண்டு விரல் சைட்ல வந்து ரெட்டு, அத கட்டை விரல் சைட்ல வந்து பிங்க், ஒரு ரெட்டு ஒரு பிங்க், இந்த கலர் போட்டோம்னா இம்யூனிட்டி வந்து கூடிரும். அதாவது எப்ப பாரு இந்த ஜலதோஷம் பிடிச்சிருது, சளி பிடிச்சிருது, காய்ச்சல் வந்துருது, ரொம்ப வீக்னஸா இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுனாக்கா இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக் ஐ சைட், கண் பார்வை கம்மியா இருந்தாக்க இந்த இடத்துல கட்டை விரல்ல இந்த இடத்துல நம்ம இந்த சின்ன குழந்தைகள் விளையாடும் போது இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கண்ணு இடத்துல வந்து பச்சை கலர் போட்டோம்னா இந்த ஐ வீக்னஸ் வந்து கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி யூட்ரைன் ஃபைப்ராய்டு, அதாவது கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னாக்க அதுல வந்து லைட் ப்ளூ கலர், இந்த கட்டை விரலோட கீழ் ஜாயிண்ட்ல வந்து லைட் ப்ளூ கலர், இந்த கலர். அதே மாதிரி இந்த மிடில் ஃபிங்கர்ல நடுவிரல்ல கீழ் ஜாயிண்ட்ல வந்து ரவுண்டா ப்ளூ கலர், லைட் ப்ளூ. கர்ப்பப்பையில வந்து கட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது சீக்கிரம் கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சர்வைக்கல்னால வந்து தலை சுத்துது, எந்திரிச்ச உடனே அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதுக்கு அந்த இங்கிலீஷ் மருந்துல இருந்து வர்டின் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து லெப்ட் கட்டை விரல் பின் சைட்ல இந்த நெகத்துக்கு கீழே வந்து பிங்க் கலர், அதே மாதிரி இந்த கீழ் ஜாயிண்ட் இருக்கு அதுல ரெட்டும் அதுக்கு கீழே எல்லோ, நெகத்துக்கு கீழே வந்து பிங்க், அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே வந்து ரெட் கலர், அதுக்கு கீழே எல்லோ கலர். ஸோ கீழ் ஜாயிண்ட்ல வந்து 2 கலர், மேல நெகத்துக்கு கீழே ஒரு கலர், பிங்க் ரெட் எல்லோ. இதனால இந்த தலை சர்வைக்கல்னால தலை சுத்தும்னா அது கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டை விரல்ல உள் சைட்ல மேல வந்து பிங்க் ரெட், இந்த மேல வந்து பிங்க் ரெட், கீழே வந்து 2 ஆரஞ்சு. நான் அந்த போட்டோ எல்லாம் அதுல போட்டிருக்கேன் காலை சக்கரத்துல, நீங்க பாத்துங்க. இதனால தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டு இருந்தாலும் சரி, எந்த தைராய்டு இருந்தாலும் இது கரெக்ட் ஆயிரும். இதை தைராய்டை வந்து பேலன்ஸ் பண்றது, அது கூடுதலா இருந்தாலும் பேலன்ஸ் ஆயிரும், கம்மியா இருந்தாலும் பேலன்ஸ் ஆயிரும். அதே மாதிரி இப்ப வந்து இந்த வெயில் காலத்துல வந்து சன் ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா இந்த கட்டை விரல், இந்த 3 விரலையும் நெகத்துக்கு கீழே வந்து பச்சை கலர், 2 கையிலையும் பச்சை கலர், மெயினா லெஃப்ட் கையில வந்து நம்ம போட்டுக்கலாம், ரைட்லயும் போட்டுக்கலாம். இந்த பச்சை கலர் வந்து இந்த கிரீன், இந்த பச்சை கலர்ல இந்த 3 விரலும், இந்த விரல் 4 விரல்ல வந்து
இந்த நெயிலுக்கு கீழே நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி பச்சை கலர் போட்டோம்னா இந்த வெயில் வந்து நமக்கு பாதிக்காம இருக்கும், ஹீட் ஸ்ட்ரோக் வராது. அதே மாதிரி சைட்டிகா பெயின் சொல்லுவாங்க. இந்த கால்ல வந்து சைடுல வந்து நிறைய வலி வரும், சைட்டிகா. அதுக்கு வந்து 2 மிடில் ஃபிங்கர்லயும் 3 ஜாயிண்ட்லயும் வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் வந்து இந்த 3 நடு விரல்ல 3 ஜாயிண்ட்லயும் போட்டுக்கலாம். சைட்டிகா பெயின் இருந்தா உங்களுக்கு இது வலி கம்மியாயிரும். அதே மாதிரி இந்த முதுகு எலும்புல வந்து பெயின் இருக்கு அப்படின்னாக்கா இந்த ரிங் ஃபிங்கர்ல மேல் ஜாயிண்ட்ல வந்து Black கலர் கொடுக்கலாம். Black கலர் கொடுத்தோம்னா இந்த ஸ்பைன்ல பெயின் இருந்தாக்கா அது கம்மியாயிடும். அதே மாதிரி இந்த ஓல்ட் ஏஜ்ல இப்போ இந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் வரும் ஜென்ஸுக்கு. இந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளத்துல வந்து நம்ம வந்து வயலட் கலர் கொடுக்கலாம். இந்த கையில காமிச்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துலயும் இந்த பேக் சைட்லயும் வயலட் கலர் கொடுத்தோம்னா ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இந்த யூரின் வந்து ஃப்ளோ வராம இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி வயிற்றுல வந்து வலி இருக்கு, நம்மளுக்கு தெரியல எதனால வலிக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னாக்கா இந்த சென்டர்ல வந்து Black கலர் கொடுத்தோம்னா அந்த வயிற்றுல வலி இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து இந்த சாப்பாடு செமிக்காம இருக்கும், அதனால வந்து வலி வரும். ஸோ இந்த Black கலர்னால அது கண்ட்ரோல் ஆயிரும். அதே மாதிரி கால்ல வந்து 2 கால்லயும் பயங்கரமா வலி இருக்கு அப்படின்னாக்கா இந்த மிடில் ஃபிங்கர்ல மிடில் ஜாயிண்ட்ல Black கலர் கொடுக்கலாம். Black கலர் கொடுத்தோம்னா அந்த கால் வலி வந்து கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரி கையிலையும் 2 கையிலையும் வலி இருக்குன்னா அதே மிடில் ஃபிங்கர்லயும் Black கலர் போட்டோம்னா கை கால் 2க்கும் அது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நர்வஸ்னஸ், அதாவது கை கால்லாம் எதமோ மாதிரி இருக்கு, இந்த லேசா அந்த ஆடுது, இந்த நர்வஸ் வீக்னஸ் இருந்துச்சுனாக்க லெஃப்ட் ரிங் ஃபிங்கர்ல இந்த நெயில் சக்கரால வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். இந்த நெயில் சக்கரால இந்த நெகத்துக்கு 4 பக்கமும் ஆரஞ்சு கலர் கொடுத்தீங்கன்னா அந்த நர்வஸ்னஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி மவுத் சோர், அதாவது வாய்ல புண்ணு இருக்கு, அல்சர் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் மிடில் ஃபிங்கர்ல இந்த நடு ஜாயிண்ட்ல வந்து Black கலர் ரிங், இந்த நடுவரல்ல Black கலர் ரிங் லெஃப்ட் கையில போட்டீங்கன்னா இந்த மவுத், அதாவது வாயில வந்து வாய் புண்ணு அந்த மாதிரி இருக்கிறது வந்து கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இதுல வந்து இந்த மேல் ஜாயிண்ட்ல வந்து yellow கலர், இந்த மேல் ஜாயிண்ட்ல வந்து yellow கலர், இந்த ஜாயிண்ட்ல 4 பக்கமும் yellow கலர் கொடுத்தீங்கன்னா மைக்ரேன் இருந்தா கரெக்ட் ஆயிரும். தலைவலி, ஒரு சைட்ல தலைவலிக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி தூக்கம் வராம இருந்தாக்க பிங்க் கலர், இந்த கட்டை விரலுக்கு கீழே அதே மாதிரி இந்த மிடில் ஃபிங்கருக்கு கீழே ரவுண்டா வந்து பிங்க் கலர் கொடுத்தீங்கன்னா தூக்கம் வந்து கரெக்டா வந்துடும். சில பேருக்கு தூக்கம் நைட் தூக்கம் வரல அப்படின்னா அந்த இது ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பிங்க் கலர்ல பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி லூஸ் மோஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மால் ஃபிங்கரோட மேல் ஜாயிண்ட்ல வந்து yellow கலர், லூஸ் மோஷன் இருக்கிறவங்களுக்கு ஸ்மால் ஃபிங்கர்ல மேல் ஜாயிண்ட்ல லெஃப்ட் கையில மேல் ஜாயிண்ட்ல. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்தா அதே இடத்துல நம்ம கிரீன் போட்டுக்கலாம், லூஸ் மோஷன் இருந்தா yellow கலர் போட்டுக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க வந்து அங்க கிரீன் கலர் போட்டுக்கலாம், இந்த கிரீன்.
லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா எல்லோ கலர். அதே மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் வந்து லோ பிபி நிறைய இருக்கும். இந்த லோ பிபி இருக்கிறவங்க வந்து லெஃப்ட் கட்ட விரல்ல இந்த கீழே வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். ஆரஞ்சு கலர், இந்த கலர், இந்த கட்ட விரல்ல கீழே லெஃப்ட் கையில. ஹை பிபி இருந்தா அதே இடத்துல நம்ம வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாம். இந்த ப்ளூ கலர். அதாவது லேக் ஆஃப் வில் பவர். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும், அது எப்படி பண்றது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு இதே வராது, அந்த பண்றதுக்கு ஒரு மூடே வராது. அந்த மாதிரி இருக்க வந்து லெஃப்ட் மிடில் ஃபிங்கர்ல இந்த நெயில்ல வந்து ரெட் கலர், இந்த நெகத்துக்கு 4 பக்கமும் சிகப்பு கலர் போட்டீங்கன்னா அந்த வில் பவர் கூடிரும். அதே மாதிரி லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், டிட்டர்மினேஷன். அதாவது நம்ம அந்த காரியத்தை பண்றது கான்பிடன்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த ரெட் கலர் பட்டாலும் கரெக்டா வந்துடும். வில் பவர் கம்மியா இருந்தாலும் போட்டுக்கலாம், கான்பிடன்ஸ் கம்மியா இருந்தாலும் போட்டுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா நிறைய இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் இதுல வந்து இந்த காலை சக்கரத்துல இந்த போட்டோ போட்டுக்கிறேன், அதுல பாத்துக்குங்க. வேற ஏதாவது கலரை பத்தி ஏதாவது, அதாவது கலர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நேரம் நம்ம சொல்றது வந்து வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி. அதே மாதிரி இந்த பச்சை கலர் வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ண. அந்த பச்சை கலர் எங்கேயாவது அடிபட்டிருக்கு அப்படின்னாக்கா அடிப்பட்ட இடத்துக்கு 4 பக்கமும் பச்சை கலர் போட்டீங்கன்னா சரி, உடனே நல்லா கேட்கும். அந்த புண்ணு வந்து உடனே ஆறிடும். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நிறைய பேத்துக்கு இந்த டயபெட்டிக் அல்சர் வரும். இந்த அல்சர்னால புண்ணே ஆறாது. அந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல வந்து இந்த பச்சை கலர் வந்து ரொம்ப அருமையா வேலை பார்க்கும். 4 பக்கம் பச்சை கலர் கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணு வந்து உடனே ஆறிடும். அதே மாதிரி இந்த ஹீட்ல வந்து இந்த ஹர்பீஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு, அந்த ஸ்கின்ல வரும் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து. அது பயங்கரமா எரிச்சலா இருக்கும். அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாம் 800 mg அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நான் இதே பச்சை கலர் தான் யூஸ் பண்ணேன். நான் சொன்னேன் இந்த எங்கெங்க அந்த மாதிரி இருக்கோ அந்த ஸ்கின்ல வந்து 4 பக்கம் பச்சை கலர் கொடுத்துருங்க அப்படின்னு. அடுத்த நாள் வந்து சொன்னாங்க பச்சை கலர் போட்டேன் சார், அந்த எரிச்சல் எல்லாமே வலிகளி எல்லாமே போயிடுச்சு. இந்த பச்சை கலர் அவ்வளவு பிரமாதமா யூஸ் ஆகுது. பச்சை கலர் வந்து நம்ம எந்த இடத்துலயும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது அடிபட்டிருக்கு, கெட்டி இருக்கு, வீக்கியா இருக்கு, எங்கனாலும் சரி இந்த 4 பக்கம் பச்சை கலர் போட்டீங்கன்னா சரி உடனே அமைஞ்சிடும். இதுல ஏதாவது வேற யாரும் கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அது நிறைய இது சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த போட்டோ நான் அந்த காலை சக்கர இதுல வந்து போட்டுக்கிறேன். நன்றிங்கய்யா, சிறப்பு. வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ஒரு கலர் தெரபி வந்து ஐயா வந்து தொடர்ந்து நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள செஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது முன்னாடியே கொடுத்த ஒரு செஷன் தான். ஆனா வந்து திருப்பி ரிமைண்டர் பண்ணக்குள்ள எல்லாருக்கும் ஒரு புதிய நிகழ்வா தெரியுது. கண்டிப்பாக வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப கத்துக்கிறோமோ, அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐயாவோட இது வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா அந்த ஈஸியான மெத்தட்ல அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்கெட்ச் பென் பாக்கெட் இருந்தாலே போதும். நம்ம வந்து உடல்ல நம்ம சீரமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அத விட என்னன்னாக்கா, தொடர்ந்து இதுல பயன்பெற்றவர்களும் நம்ம இதுல குழுவுல பயன்பெற்று அத வந்து ஃபாலோ பண்ணி அதுல வந்து வெற்றி அடைஞ்சவங்களும் நெறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல பெரிய விஷயம். ஐயாவோட இந்த நேரடி வகுப்பு கூட அவங்க சொல்றது என்னன்னாக்கா, எந்த அளவுக்கு நீங்க வந்து
எந்த அளவுக்கு நீங்க வந்து இத ஃபாலோ பண்றீங்களோ, தொடர்ச்சியா நேரடியாகவும் கற்றுக்கொண்டீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து செய்யக்குள்ள சில பாயிண்ட்ஸ் தான் தெரியுங்கொள்ள, இது முழுமையா கத்துக்கிட்டோம்னா, நம்மளே ஒரு டீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம உயரலாம். அந்த அளவுக்கு இது சிம்பிள் மெத்தட் தான். ஒண்ணும் பெரிய ஹார்ட் ஒர்க் அ கடினமான முயற்சி கிடையாது. ஒரு சிம்ப்ளிஃபை மெத்தட் தான் இது. எனவே எந்த அளவுக்கு நீங்க வந்து சிறப்பா வந்து இந்த நிகழ்வு வந்து கலந்துகிட்டு முயற்சி செய்றீங்களோ, அது உங்களுக்கு வெற்றி ஒரு நிகழ்வாக அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அர்ஷாத் பார்மர் ஐயா அவர்களுக்கு, அ இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. ஐயா அத வந்து எத்தனை மணி நேரம் இந்த வண்ணத்தை பயன்படுத்தலாம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் இருந்தாக்க நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். 24 மணி நேரம் போட்டு வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி. ஆமா. சந்தோஷங்க ஐயா. அப்ப கேள்விகள் கேட்கலாம். கலைவாணி நீங்க கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? வணக்கம்மா. சொல்லுங்க கேக்குதுங்க. சொல்லுங்க. சார் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பரா இருந்தது சார். நான் இந்த குரூப்க்கு நியூ ஒன் சார். ஆக்சுவலா எனக்கு அதை பத்தி ஒரு அறிமுகம் தேவை சார். ஆக்சுவலா கலர் தெரப்பி நார்மல் ஸ்கெட்ச் வச்சா இப்போ அக்குபஞ்சர் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. அது வந்து இந்த நரம்பு ஆக்டிவேட் பண்ணி கியூர் ஆகுது அப்படின்னு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். இதோட இன்ட்ரோ மட்டும் எனக்கு வேணுங்க சார். என்னன்னு எனக்கு பேசிக் இப்போ ஃபர்ஸ்ட் நியூ டாபிக்கா இருக்கு சார். இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லை. அது எப்படி யூஸ் பண்ற ஸ்கெட்ச் எப்படி, இதோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா சொல்லுங்க சார். அதாவது நம்ம வந்து காலையில கண்ணை திறக்கிறோம்ல, திறந்த ஆமா உடனே தெரியறது என்ன? கலர் தானே. ஆமா சார். ஆமா ஆமா நம்ம கண்ணை திறந்த உடனே தெரியறது என்ன? கலர் தானே. சோ கலர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வந்து சார். கலர் தான். ரைட்டா? அதே மாதிரி சூரியன்ல இருந்து வர்றது என்ன? விர்ஜிஆர் 7 கலர் வருது இல்ல, எல்லாமே கலர் தானே. கலர் வந்து ரொம்ப இல்ல சார், க்ளோஸ். அதாவது சிக்னல் எந்த கிடைக்கும். எந்த சொல்லுங்க சொல்லுங்க. சிக்னல் பிரேக். ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. இருக்குதுங்க சார், சொல்லுங்க. சோ அந்த கலர் வந்து நம்ம இயற்கைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வந்து கலர் தான். அந்த ஓ. கலர், அதாவது நம்ம காலையில எந்திரிச்சு எந்த கலரை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப காலையில எந்திரிச்சு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம், சரி இன்னைக்கு ப்ளூ கலர் போட்டுக்குவோம் அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் என்ன? அந்த ப்ளூ கலர் வந்து கிட்னியோட கலர். சோ இன்னைக்கு ஓகே உங்களுக்கு ஓகே. கிட்னி வீக்கா இருந்ததுனால நீங்க அந்த ப்ளூ கலர் வச்சு அந்த கிட்னியை காம்பன்சேட் பண்றீங்க. So, நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அந்த எந்த கலர் உங்களுக்கு எந்த உறுப்பு வந்து கம்மியா வேலை பார்க்குதோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து போட்டுக்குவீங்க. மத்தபடி யூனிஃபார்ம் ஓகே ஓகே. பசங்களுக்கு இதான் போட்டாலும் அது வேற விஷயம். பட் நீங்க செலக்ட் பண்ண சொன்னாக்க இன்னைக்கு நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அது உங்களோட வீக்னஸ்னால அந்த கலரை நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அந்த உடம்புல ஓகே இருக்கிற ஓகே. அந்த ஆர்கன் வந்து கலரை வச்சு தன்னோட அந்த என்ன சொல்றது பசியத்தை இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எமோஷன், சில நேரம் வந்து ரொம்ப சிரிச்சுன்னு இருப்பாங்க, ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஸோ இந்த லிவர் வந்து கோவத்துக்குள்ளது. ஸோ லிவர் வீக்கா இருந்தா கோவம் ஜாஸ்தி வரும். அதே ஓகே மாதிரி இந்த மிக்சரு அந்த மாதிரி ஒரு உரப்பான இதெல்லாம் நிறைய சாப்பிடுறதுக்கு இஷ்டமா இருக்கு அப்படின்னாக்க அந்த லிவருக்கு தேவை வந்து அந்த உரப்பு. ஸோ இந்த லிவர் ஓகே. வீக்கா இருக்கும்போது அந்த காரமா சாப்பிடுறதுக்கு ஒரு மனசு வரும். ம். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி டயத்துல வந்து இந்த மாங்காய் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஆமா. நேரத்துக்கு அந்த அந்த எனர்ஜி வந்து உடம்புல கம்மியா இருக்கறனால அது சாப்பிடணும்னு தோணணும். ம். So, அந்த கலரு எல்லாமே அந்த இது உடம்புல என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு எடுத்துக்கிறோம் அது. So, நீங்க ஓகே ஓகே. என்ன கலர் இன்னைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு எந்த ஆர்கன் உங்களுக்கு வீக்கா இருக்கு, உங்களுக்கு ஆஹா. என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த கலர் வந்து அவ்வளவு பிரமாதமான சமாச்சாரம். கலரோட ரிசல்ட் வந்து எந்த இதுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. அக்யூபஞ்சருக்கு மேல வந்து கலர் அப்படி போட்ட உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய. அதுக்கு அந்த எனர்ஜியை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த எனர்ஜி என்ன, அது என்ன ஒர்க் பண்ணுது, என்ன எனர்ஜி இன்னைக்கு தேவை அப்படிங்கறத நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். அது அனுபவத்துல இருந்து வரும். கலர் ஓகே வந்து ரொம்ப ஓகே. அழகா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓ, இப்ப நம்ம பார்வையால பார்த்து நம்ம எண்ணங்களை மாத்தி அந்த ஆர்கன் கிளியர் ஆகுதுங்களா? அதுல உள்ள பிரச்சனை ஆமா, அப்படியா சார்? நம்ம உடம்புல இன்னைக்கு கிட்னி வந்து வீக்கா இருக்குன்னா கிட்னியோட கலர் வந்து ப்ளூ.
So ஓகே. உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் போடணும்னு ஒரு ஆசையா இருக்கும். கிட்னி ஓ! வந்து என்ன அதாவது உப்பு ஜாஸ்தி, ரைட்டா? ஆ. கிட்னிக்கு வந்து ம். சால்ட்டி. ஸோ ஓகே. அந்த உப்பு சம்பந்தமான சாப்பாடு வந்து ஜாஸ்தி சாப்பிடுறதுக்கு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஆம். கிட்னி உங்களுக்கு கேக்குது, நீங்க இல்ல சாப்பிடல. கிட்னி ஆ. கேட்கறதுனால நீங்க சாப்பிடுறீங்க. ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகே சார். அந்த புரியுது மாதிரி. சார். அந்த மாதிரி அது பார்த்தோனே நம்மள ஒரு சந்தோஷம் அடைஞ்சு நம்ம எண்ணங்கள் மாறி, நல்ல எண்ணங்கள் மாறி அந்த ஆர்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு மூலமா கிளியர் ஆகுது. ஓகே சார். சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க் யூ சார். அப்புறம் இந்த டீடைல்ஸோட புக் எங்கேயாவது கிடைக்குங்களா சார்? கலர் தெரப்பி புக்? அதுக்கு தான்மா கிளாஸ் போடணுங்கிறேன். அதுக்கு தான் எல்லாம். ஓகே, ஓகே, அதாவது ஓகே, ஓகே புக்க சார். வச்சு படிக்க முடியாது. நம்ம வந்து டைரக்டா எக்ஸ்பிளைன் சரி சார். பண்றது வந்து ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக் ஒரு தடவை முதல்ல வந்து நன்றி. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். புக்கு நிறைய ஐயா இருக்கு. சொல்ற பட் புக்கு படிக்கிறதுக்கு அதோட விதத்தை தெரிஞ்சுக்கணுமே நம்ம முதல்ல. ஐயா தேங்க் சொல்ற யூ. மாரி நன்றிங்க. ஐயா சொல்ற மாரி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றது தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கன்னு நம்ம ஆசைப்படக்குள்ள அதனுடைய வகுப்புகள வந்து நம்ப புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நல்லதுன்னு நெனைக்கிறேன். அது மாரி சரி. அதுதாங்கம்மா. இது ஃபர்ஸ்ட்லேருந்தே நடந்துட்டு இருக்கு. நேரடி வகுப்புங்கிறது ஓகே. ஐயா மூலியமா நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. எத்தன பேர் நமக்கு அது விருப்பம் உள்ளவர்கள் இருந்தாக்கா, கண்டிப்பாக அது நேரடியா வகுப்பு நடத்தி, ஐயா வந்து அதுக்குண்டான சான்றிதழோட நம்ம வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பரவால்ல சார். இப்பொழுது தேங்க் யூ சார். அதனால வந்து அதற்குள்ள வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து நீங்க குழுவுல தெரிவிங்க. அது யார் யார் வர்றீங்க அப்படிங்கிறத குழுவுல தெரிவிச்சீங்கன்னா தான், அது கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 20, 25 நபர்களுக்கு மேல் இருந்தால் மட்டும் தான் ஐயா நேரடியா வந்து நமக்கு அந்த வாய்ப்ப குடுப்பாங்க. அதனால வந்து அந்த கலர் நம்பர் தெரபி வேணுங்கிறவங்க, இன்னையிலேருந்து கூட நீங்க குழுவுல பதிவிடலாம். எத்தன பேருக்கு உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பதிவிட்டீங்கன்னாக்கா, நம்ம அத நேரடி நிகழ்வை ஏற்படுத்துறது வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஐயா எல்லாத்தையுமே அதில குடுத்துருவாங்க. உங்களுக்கு புக்லெட்லேருந்து சான்றிதழ் உட்பட எல்லாத்தையும் அவங்க குடுத்துருவாங்க. அதனால ஃபீஸ் அதுக்குண்டான சார்? ஃபீஸ் சார்? ஃபீஸ் சார்? எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குண்டான செலவினங்கள ஓகே, ஓகே. பார்த்து நம்ம வந்து பகிர்வோம்மா. ஃபீஸுங்கிறது வந்து காலச்சக்கரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க செலவு பண்ணக்கூடிய தொகையா தான் இருக்கும். நாங்க சரி சார். சொல்ற சரி. தொகையா இருக்காது. அதனால வந்து ஃபீஸ் என்பது வந்து கடைசியாக நிர்ணயிக்கப்படும். எத்தன நபர்கள் கலந்துக்கிறாங்க? எவ்வளவு நமக்கு செலவாகுது? அதனுடைய பயன்பாடுகள் பொறுத்து தான் நம்ம அந்த ஃபீஸ நிர்ணயிப்போம். சார் அதனால அப்புறம் ஒரே டவுட்டு. நார்மல் ஸ்கெட்ச்